வணக்கம் அன்பனேயர்களே. இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த பதிவுகள் உங்கள நோக்கி வருது அப்படின்னாவே, அந்த நல்லதை எதிர்பார்க்கக்கூடிய உங்க மனசுக்கு தான் இது எல்லாமே கிடைக்குது. ஆகவே நாளைய எதிர்காலம் நல்லபடியா இருக்குன்ற நம்பிக்கையை மட்டும் நீங்க இழந்துறாதீங்க. நீங்கள் ஆழ் மனதில் விதைக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களும் அதிர்வலைகளாக தோன்றி உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும். இந்த உண்மைகளை புரிந்து கொண்ட நபர்கள் தன் வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்குவாங்க. இதுவரை நடந்ததெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இனி வரக்கூடிய எதிர்காலம் நம்ம கையில தான் இருக்கு. கடவுள் காரணம் இல்லாம நம்மள இந்த உலகத்துல விட்டு வைக்கல. நமக்கான நிறைய கடமைகள் இருக்கு. நிலைய தெளிவான ஒரு எண்ணங்களும், சிந்தனைகளும் தான் ஒரு மனிதனை நல்ல இடத்துக்கு கொண்டு செல்லும். கடந்த சில பதிவுகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கும், மிதுன ராசிக்காரர்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் கணவரோ, உங்க மனைவியோ சிம்ம ராசியோ அல்லது மிதுன ராசியோ இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணும், எதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாதுன்ற சில முக்கிய அரிய கணிப்புகளை நம்ம கடந்த சில பதிவுகளில் பார்த்தோம். இதுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. வெளிநாடுகளில் இருந்து கூட நிறைய நபர்கள் நமக்கு மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். நம்ம கொடுக்கக்கூடிய பதிவுகள் உங்களை போய் சேர்ந்துருச்சு, உங்ககிட்ட உங்கள் மனசில் இடம் பிடிச்சிருச்சுனாவே அதற்கான நல்ல அதிர்வலைகள் இனி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதற்கான ரிசல்ட்டை நீங்கள் லைவாக உங்கள் லைஃப்லேயே பார்ப்பீங்க. ஆகவே இந்த பதிவு அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு. இன்றைக்கி நம்ம 2 பதிவு கொடுக்க போகிறோம். இது ஒரு பதிவு, மதியத்துக்கு மேலே ஒரு பதிவு வரும். அந்த பதிவு என்னென்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் சூரியன், சனி, செவ்வாய் இணைய போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு. இதனால் ஒரு ராசிக்காருக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை பார்க்க இருக்காங்க. அது ஒரு முக்கியமான பதிவு. அது மதியத்துக்கு மேலே நம்ம தரப்போகிறோம். ஆகவே இப்போ இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்ப்பதன் மூலமாக மீன ராசிக்காரர்கள் தன் வாழ்வில் விடை தெரியாத கேள்விகளுக்கு விடை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். இதுவரை நீங்கள் எதிர்பாராத சில முக்கிய கணிப்புகளும் இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எப்படி நம் பதிவுகள் பார்த்தவர்கள் மனதில் எல்லாம் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துச்சோ, அதே போல தான் முதல் முறையாக நம்ம கையால் தயாரித்து இந்த சக்தி வாய்ந்த ஆன்மீக பொருளாக இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம். தினம்தோறும் நிறைய நபர்கள் இப்போ ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க. வாங்கினவங்களே தான் திரும்ப திரும்ப வாங்கிட்டு இருக்கீங்க. அதுவும் வாங்கியவர்கள் அனைவரும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இன்றைக்கி வந்து ஆர்டர் தான் இது எல்லாமே. நேற்று வந்து ஆர்டர் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டினேன். பேக்கிங் ஒர்க் எல்லாமே போய் எல்லாருக்குமே அனுப்பியாச்சு. இப்போ இன்னைக்கு ஆர்டர் பண்ணவங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கருங்காலி மாலை ஆர்டர் பண்ணவங்க, அப்புறம் கோமதி சக்கரங்கள், சிவப்பு குன்றிமணிகள், இது எல்லாமே நம்ம பூஜை அறையில் வச்சு ஒரு நாள் முழுக்க சக்தி வாய்ந்த மந்திரங்கள் எல்லாமே சொல்லி அதுக்கப்புறம் தான் பேக்கிங் ஒர்க் எல்லாமே பண்ணி நம்ம அனுப்புகிறோம். ஆகையால் தான் வாங்கியவர்களுக்கு அனைவருக்குமே விரைவில் ஒரு நல்ல செய்தி வந்துடுது. அவங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் எதிர்பார்த்த சில நல்ல மாற்றங்கள் கிடைச்சிருது. ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்கிற மூலிகைகள் அந்த மாதிரி கண்டிப்பாக வாங்குறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்காம இருக்காது. ஏன்னா அதற்கான மூலிகைகளை தான் நம்ம செலக்ட் பண்ணி நம்ம இதை காய வச்சு அரைச்சி பொடியாக்கி நம்ம கொடுத்துருக்கோம். ஆகவே இப்போ புதுசாக ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் 9345397967. இப்போதைக்கு வாட்ஸ்அப் மூலமாக தான் நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்கிறோம். விரைவில் நமக்கான ஒரு வலைதளம் உருவாக இருக்குது. அந்த வெப்சைட் நான் கொடுத்துட்றேன். வெப்சைட்டில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் நீங்கள் போய் தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இந்த பதிவுக்கான பலன்கள் என்னன்றதை தெரிஞ்சுக்குவோம். மீனராசிக்காரர்கள், ஐயா உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ மீனராசிக்காரங்க இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவில் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் கொஞ்சம் பொறுமையாக கேட்டுருங்க. உங்கள் லைஃபே நீங்கள் அழகாக மாற்றிக்கலாம். இருக்கிற தவறுகளை சரி பண்ணிக்கலாம். நடந்த விஷயங்களை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கரெக்ட் பண்ணி நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு போய்க்கலாம். ஆகையால் பொறுமையாக கேளுங்க. மீனராசிக்காரர்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே குரு பகவானுடைய அமைப்பு இவர்களுக்கு வலுவாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இன்னொரு பக்கம் என்னென்னா, மீனராசிக்காரர்கள் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் சொன்னாங்களா சொல்லியான்னு எனக்கு தெரியல. ஆனால் பதிவுகள் மூலமாக கண்டிப்பாக நம்ம சொல்லியே ஆகணும். அப்போ தான் நம்ம பதிவை நம்பி பார்க்குறவங்களுக்கு அதுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல இந்த மீனராசியில் பிறந்த பெண்கள், அவர்களை பற்றி நம்ம பார்த்துருவோம். ஏன்னா பெண்கள் தான் எனக்கு தெரிஞ்ச வாழ்க்கையில் ஒரு மனிதன் நல்ல இடத்த அடையிறான் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு பெண்ணும் காரணமாக இருப்பாங்க. குறிப்பாக திருமணமானவங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறது. மனைவி பக்கபலமாக இருக்கக்கூடிய ஒரு மனைவி பக்கபலமாக இருக்கிற மாதிரி ஒருத்தருடைய வாழ்க்கை அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவன் தான் இந்த உலகத்திலேயே கொடுத்து வச்சோம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே தான் நிறைய பிரச்சனைகள் இப்போ நடந்துகிட்ருக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலுமே. நம்ம வெளியில் தெரிகிற ஒரு சில விஷயங்களை மட்டுமே தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் தெரியாத பல பிரச்சனைகள் இங்கே எல்லாரது குடும்பத்திலுமே இடம் பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதெல்லாமே அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். மீன ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தால்
இந்த ராசியில் பிறந்த பெண்கள் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க பண்ற தப்பே ஒருத்தர அவசரப்பட்டு நம்புறது தான். இது நீங்க உங்க லைஃப்ல நீங்க நெறைய இதனால பாதிப்புகள நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. உங்க மனைவி மீனராசிக்காரங்கனால இருந்தா முதல்ல இந்த ஒரு விதிமுறைய அவங்களுக்கு சொல்லுங்க. யாரையுமே லைஃப்ல அதாவது உடனே ஒருத்தருக்கு சர்டிஃபிகேட் தர்றது. பார்த்த உடனே, பேசுன உடனே அது சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, புதிய நண்பர்கள் அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் முதல்ல ஒருத்தருக்கு சர்டிஃபிகேட் குடுத்துறத நிறுத்துங்க. இப்படிதான், இப்படிப்பட்டவர்கள், எனக்கு தெரியும் அவங்கள பத்தி அப்படின்னு அவசரமாக ஒருவரை நம்பி இவர்கள் எடுக்கும் முடிவுகள் இவர்களுக்கு மன அழுத்தத்தையும், மன உளைச்சலையும் ஏற்படுத்தி நேரத்தையும், காலத்தையும் வீணடிக்கிறது என்பதுதான் முதல்ல இந்த ராசியில் பிறந்த பெண்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். 2வது என்னன்னா, மீன ராசியில் பிறந்த பெண்கள் என்னைக்குமே மத்தவங்கள நீங்க எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கவே கூடாது. ஏன்னா, இந்த ராசிக்காரர்களுடைய நெறைய ஜாதகங்கள் பார்க்குறப்ப, குறிப்பா இந்த பெண்கள், இந்த ராசியில பிறந்த பெண்களுடைய ஜாதகங்கள் பார்க்குறப்ப, அவங்களுடைய ஆட்டிட்யூட்டே ஒண்ணு என்ன இருக்கு? அவங்களுடைய பழக்கத்திலே ஒரு பழக்கம் என்ன இருக்குன்னா, ஒரு விஷயம் பண்றாங்கன்னா, அங்க பாருங்க எல்லாரும் அதான் பண்றாங்க. நான் பண்றதுக்கு என்ன? அங்க பாருங்க எல்லாரும் அத தான் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணும் ஆகல. நான் சாப்பிடுறதுக்கு என்ன? அங்க பாருங்க எல்லாரும் இந்த விஷயத்த தான் பண்றாங்க. அதனால நான் பண்றதுனால என்ன தப்பு? இப்படிப்பட்ட பழக்கம் ஒருவேளை இந்த பதிவை பார்க்கும் மீனராசிக்கார பெண்களுக்கோ, அல்லது உங்களுடைய யாராவது ஆண்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க மனைவி மீனராசியா இருந்தாங்களோ, அவங்களுக்கு இப்படி ஒரு பழக்கம் இருந்தா, தயவு செஞ்சு இந்த விதிமுறைய 2வது விதிமுறையா இவங்கள்ட்ட அத சொல்லிருங்க. இத ஃபாலோ பண்ணக்கூடாது. இங்க அவங்களுக்கு ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு, ஒவ்வொரு வழிமுறை இருக்கு. இங்க அதையெல்லாம் பார்த்து நம்ப சூடு போட்டுக்க முடியாது. இங்க உங்களுக்கென்ற வழிமுறை, விதிமுறையை நீங்கள் சரியாக வகுத்துக் கொண்டால் மட்டும் தான் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் அடுத்த நிலைக்கு செல்ல முடியும். நம்ம குறிப்பிட்ட சில விதிமுறைகள பெண்களுக்கு பார்த்துட்டு, அடுத்து இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பார்ப்போம். இப்ப பெண்களுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுல அடுத்த சில கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த சில வருடங்களாக அதிகமா பாதிக்கப்பட்டுள்ள பிரச்சனைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வயிறு தொடர்பான பிரச்சனை, அல்சர் பிரச்சனை, இடது கை வலி, சாப்பிட்டா அது நெஞ்சு மேலேயே நிக்கிற மாரி, அதாவது செரிமான பிரச்சனை, இந்த மாரி சில விஷயங்கள் எல்லாமே, இந்த தலைவலி, இதை எல்லாமே மீன ராசிக்காரங்க கடந்த சில வருஷமா, தற்போதைய காலகட்டத்தில கூட சில பேர் இத ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் சனி பகவானுடைய தாக்கம், வேலை இழந்த சில பெண்கள், வேலையில இருந்த பெண்கள், மீன ராசியில பிறந்த பெண்கள் இப்ப வேலை இல்ல. வேலை இல்லாம வீட்ல இருக்காங்க. ஆனா வேலைக்கு போலாம் அப்படின்னாலும், அந்த போகக்கூடிய ஒரு ஒரு மைண்ட் செட் இல்ல. கரெக்ட்டுங்களா? ஒரு சோம்பல், ஒரு அலட்சியம். என்னடா வாழ்க்கை! அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் தற்போது இந்த மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு ஒரு பக்கம் இருக்கு. ஆனா, அவங்க எப்பவுமே சின்ன வயதிலிருந்தே இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு ஒரு விஷயம் ரொம்ப ஆழமா நம்பிக்கையா இருப்பாங்க. என்னன்னா, எப்படியாவது ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு, ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணி நம்ம பெரிய ஆளா வரணும்ப்பா. ஏன்னா குரு பகவானுடைய அமைப்பு. அப்படிப்பட்ட எண்ணம் நிச்சயமா இருக்கும் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு. படிச்சிருக்காங்களோ, படிக்கலையோ அது அடுத்த பட்சம். என்னால முடிஞ்ச பிசினஸ் ஏதாவது ஒண்ணு பண்ணி, என்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லி இந்த குடும்பத்திற்கு வருமானமா வரணும் அப்படின்ற எண்ணம் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 99% இந்த எண்ணம் இல்லாத பெண்களே இல்ல. என்னன்னா, என் கணவர் போய் சம்பாரிச்சாலும் பரவால்ல. என்னுடைய பங்குன்னு ஒரு வருமானம் வரணும் இந்த வீட்ல. என்னால இந்த குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும். நான் 4 பேருக்கு இந்த வீட்டுக்கு தேவையான சில நல்ல விஷயங்கள நான் செய்யணும். அதுக்கு என் கையில பணம் வேணும். அதுக்கு நான் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணணும். அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனா என்னன்னா, இந்த எண்ணம் அதிகமா இருக்கக்கூடிய இந்த ராசியில் பிறந்த எல்லா பெண்களும் சாதித்து விடுகிறார்களான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அங்க தான் பிரச்சனை. என்னன்னா, ஏதோ ஒரு காரணத்தால என்னன்னா, ஒண்ணு கணவர் வேலையெல்லாம் வேலைக்கு போகாத, எந்த பிசினஸும் பண்ணாதன்னு சொல்லக்கூடிய சில கணவர்களும் இவங்களுக்கு அமைஞ்சிடுறாங்க. இன்னும் சில குடும்பத்துல இவர்களுக்கு சில நபர்கள், சில பெண்கள் படிக்காம விட்டனால, அவங்களால சில தொழில்கள எடுத்து பண்றதுக்கான அந்த விழிப்புணர்வு கிடைக்காம, ஒவ்வொருத்தரையா நாடி சென்று, ஒவ்வொருத்தர்ட்டயா இத பத்தி கேட்டு, சரியா தன்னுடைய வேலையும், தொழிலையும் தொடங்க முடியாம தடுமாறிட்டு இருக்கிறவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பண ரீதியா நம்ம நினைச்ச விஷயத்த பண்ண முடியலையேன்னு தடுமாறுறவங்க இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் அவசரப்பட்டு ஒருத்தர் இந்த தொழில் விஷயமா, வேலை விஷயமா நம்பி ஏமாந்தவங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த பெண்கள் ஒரு வேலை, வருமானம், தொழில் அப்படின்னு வர்றப்ப, அதில் இவர்கள் அவசரமாக ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்க்கறது. ஒன்று பண்ணோம்னா உடனே அதற்கான ரிசல்ட் வரலையே அப்படின்னு அதன் மீது ஒரு வெறுப்பு உண்டாகுது. இந்த போன்ற பழக்கங்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு இருக்கு. ஒருவேளை இருக்கு அப்படின்னா மாற்றிக்கோங்க.
இதை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு பக்கம் சனி பகவான் வந்து இருக்காரு, உங்கள் ராசியில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அவர் சோதனைகளை கொடுத்தாலும், வேதனைகளை கொடுத்தாலும், அனுபவங்களை கொடுத்தாலும் குரு பகவான் இருக்காரு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கண்டிப்பாக வேலைக்கான தொழிலுக்கான விஷயங்களை கொடுப்பாரு. ஆனால் தயவு செஞ்சு மீனராசியில் பிறந்த பெண்கள், குறிப்பாக திருமணம் ஆனவங்க, உங்கள் பேச்சில் கவனமாக இருங்க. நீங்கள் வார்த்தைகளை விட்டுறீங்க. இதுதான் உங்கள்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனை. நீங்கள் கோபம் சண்டைன்னு வந்துட்டால் அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறீங்க. இதுதான் நாளைக்கு உங்களுக்கு அது ஒரு உங்களுக்கான எதிரியாக மாறுறதே உங்கள் வார்த்தைகள் தான். நீங்கள் அமைதி கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியம். மீனராசிக்கு பிறந்த பெண்கள் எப்படி இருக்கணும்னா, உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த ராசியாக இருந்தாலும் சரி, அவர்கள் அப்படியே கோபமாக எந்திரிக்கிறாங்க அப்படின்னா, அப்படியே பொங்கி எழுகிறார்கள் அப்படின்னா, நீங்கள் அப்படியே அவங்கள அமைதிப்படுத்தணும், சாந்தம் படுத்தணும். உங்களை பார்த்தாவே அவங்களுக்கு ஒரு அமைதி வரணும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கே அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அமைதியாக நல்லதை ஈர்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கணும். உங்ககிட்ட கோபம் உங்களுக்கான எதிரி. கோபத்துக்கு இடம் தராதிங்க. அது உங்களை என்னென்னமோ யோசிக்க வச்சிடும். இப்போ எப்படி ஒரு வீட்டுக்கு மீன் தொட்டி எப்படி வச்சுருக்காங்க, வீட்டுக்குள்ளே போனால் அழகாக அந்த மீன் வந்தாவே அந்த மீன் பார்க்குறாங்க எல்லாரும். அதே போல் தான் மீனராசிக்காரங்களும். மீனராசினாவே நம்ம 2 விஷயம் சொல்லியிருக்கோம். ஒன்று மனம், இன்னொன்று மீன்கள். மனம், மீனம்னாவே மனம். இந்த சுழிச்சுட்டு இருக்கிறத மறைச்சு பாருங்கள். மனசு தான் உங்கள் வாழ்க்கை. நீங்கள் உங்கள் மனசை எப்படி வச்சுருக்கீங்களோ அதனுடைய பிரதிபலிப்பு தான் உங்களுடைய லைஃபு. உங்கள் முகத்தை பார்த்தே கண்டுபிடிச்சிடலாம். உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும்லாம் கூட அவசியம் இல்லை. உங்கள் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து எந்த மனநிலையில் இருக்கீங்க அப்படின்றது. ஏன்னா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்றது மீனராசிக்காரர்களுக்கு தான் 100% பொருந்தும். உங்களுக்கு நீங்களே கண்ணாடியில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நீங்களே பல விஷயங்களை உண்மைகளை கண்டறிவீங்க. ஆகா, நம்ம இப்படி இருக்கிறோம், நம்மளுக்குள்ள இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கே அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் நீங்கள் இருக்க வேண்டியது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மீன்கள் போல இருக்கணும். மீன்கள் எப்படி சுறுசுறுப்பாக அங்கிட்டும் இங்கிட்டும் சுற்றிக்கிட்டு கலர்ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு ஒரு பார்த்தாவே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், கெட்ட அதிர்வலைகளை விலக்கி விட்டு நல்ல அதிர்வலைகளை தரக்கூடியதான் மீன்கள், வண்ண மீன்கள். அப்போ மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் வண்ண மீன்களாக நீங்கள் நீந்த வேண்டும். சுறுசுறுப்பாக இருக்கணும். இந்த ராசியில் பிறந்த பெண்கள் திருமணமானவங்க, நீங்கள் சிரித்து வாழ்ந்துட்டு இருந்தீங்க, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்கன்னா அந்த குடும்பம் 7 தலைமுறைக்கும் நல்லா செழிப்பாக வளரும். நீங்கள் கவலையில் உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்கன்னா அங்கே பல பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். தயவு செஞ்சு மகிழ்ச்சியோடு இருங்க. நல்லதை ஈர்ப்பதற்கான ஒரு பெண்ணாக இருங்க. இப்போ இந்த ராசியில் பிறந்த ஆண்கள் எப்படின்னு பார்த்துருவோம். ஆண்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, மீனராசியில் பிறந்த ஆண்கள் இந்த அலட்சிய போக்கு, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், இதுதான் இவர்களை பெரும்பாலும் தடுமாற்றத்திற்கு கொண்டு செல்வதே இதுதான். இந்த வேலை ரீதியாக தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா, ஏதாவது ஒரு வகையில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு முன்னேற்றத்திற்கு ஒரு முயற்சிக்கான விஷயத்தை எடுக்கிறோன்னா அப்போ ஒரு தடைகள் வரும். அப்போ தான் வந்து ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வந்து நிற்கும். இது வந்து இவங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே என்னப்பா நாம்பனே ஏதாவது ஒன்று பண்ண போனாவே ஏதாவது ஒரு தொந்தரவு வருது, ஏதோ ஒரு தடங்கள் வருது அப்படின்னு சொல்லி. மீனராசியில் பிறந்த ஆண்கள், உங்களுக்கு தற்போதைய காலகட்டம் ராசியில் சனி பகவான் இருக்காரு அப்படின்னாலும் ஆனால் அந்த தடைகள் கண்டிப்பாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. இப்போ எதை தொட்டாலும் ஒரு தடைகள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த தடைகளை உங்களுடைய படிக்கட்டுகளாக பாருங்கள். அதில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை அனுபவங்களாக பாருங்கள். இதுதான் ஒரு புத்திசாலியாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய கோணம். இதுதான் ஒரு மனிதன் நம்ம வாழ்க்கையில் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை ஒரே மாதிரி கொடுக்க வைக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. கிரகங்கள் அதற்கான பலன்களை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு மனிதனாக அதை எந்த கோணத்தில் அவன் பார்க்கிறான், அதை எப்படி தன்னுடைய லைஃப்குள்ளே அலோவ் பண்ணுறான், அதன் மூலமாக அவன் எப்படி கற்றுக்கிறான், என்ன தெரிஞ்சுக்கிறான் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது அந்த மனிதன் நல்லதை அடைய போகிறானா, இல்லை தொடர்ந்து அந்த கவலை பிரச்சனை கஷ்டன்ற அந்த வட்டத்துக்குள்ளேயே மாட்டிட்டு முழிக்க போகிறானா அப்படின்றதெல்லாம். ஏன்னா மீனராசிக்காரங்க குழப்பத்தில் இருக்கீங்க. தேவையற்ற பயம், தேவையற்ற சிந்தனை, நீங்களாக ஒவ்வொன்றும் நினச்சிக்கிட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நீங்களாக ஒரு விஷயத்தை நினச்சி பயந்துக்கிறது, இதையெல்லாம் தான் மீனராசிக்காரங்களுக்கு தெளிவான சிந்தனையை தரதே இல்லை. மனசுக்குள்ளே குழப்பம் வந்துருச்சு அப்படின்னாவே மீனராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையும் தப்பாக யோசிப்பாங்க. ஒரு விஷயத்த கூட ஒழுங்காக கரெக்டாக பண்ண முடியாது. மன அழுத்தம் மாதிரி முகமே டல்லாக மாறிடும். சரியாக சாப்பிட்றதில்ல, சரியாக தூக்கம் வர மாட்டேங்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் அதனால தான் நான் ஆரம்பத்தில் எப்போ நம்மளுடைய ஜோதிட கணிப்புகள் கொடுக்க ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து இப்போ வரைக்கும் பல வருடங்களாக நம்ம மீனராசிக்காரங்கனாவே முதல்ல சொல்லக்கூடிய வார்த்தை, உங்கள் மனசு தான் உங்கள் வாழ்க்கை. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லபடியாக வாழ்வாங்க.
உங்களுடைய ராசி கட்டங்கள், உங்களுடைய சுயஜாதக பலன்கள், தசாபுத்தி பலன்கள், உங்களுடைய பாவ புண்ணிய பலன்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் மனம் என்ற ஒரு இடம், அந்த இடத்தை நீங்கள் எப்படி அலங்கரித்து வைத்துள்ளீர்கள், எந்த அளவுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான இடமா மாற்றி வச்சுருக்கீங்கன்றதை பொறுத்து அதனுடைய பங்கு இங்கே நிறைய இருக்குது உங்கள் லைஃப்பில். அப்போ அதுலேயும் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு நேரம். முடிஞ்சால் பழனி முருகன் கோவிலுக்கு இந்த காலகட்டத்தில் போயிட்டு வருவது நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். மீனராசிக்காரர்களுக்கு இப்போது திரும்பிய பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் கிடச்சிக்கிட்டு எங்கே திரும்பினாலும் பாருங்கள், முருகனுடைய படங்கள் தெரியும், முருகனுடைய பெயர்கள் தெரியும், முருகனுடைய உருவங்கள் தெரியும். வேல், மயில், சேவல் அப்படின்னு சொல்லி முருகனுடைய அந்த சிம்டம் எங்கே திரும்பினாலும் உங்களுக்கு இந்த நேரத்தில் தெரிந்து கொண்டே இருக்கும். திருச்செந்தூர் முருகன் கோவில் அல்லது பழனி கோவிலுக்கு இந்த நேரத்தில் போயிட்டு வருவது மீனராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். தொழிலில் நீங்கள் எப்பயும் சொல்கிறேன், தொழிலுக்கான எண்ணம் இந்த ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கு இருக்குது. ஆனால் இதில் பெண்கள் பண்ணக்கூடிய விஷயம் அவசரப்பட்டு ஒருத்தரை நம்பி தொழில் வேலை விஷயத்தில் ஏமாந்துறது. ஆண்களை பொறுத்தளவுக்கு இவங்க என்ன ஒரு விஷயத்த பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகலக்கால் வைக்கிறது. ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா உடனே போய் 5 லட்சம் 6 லட்சம் 10 லட்சம்னு போட்டு பிரம்மாண்டமாக ஆரம்பித்து அதில் அப்புறம் வருமானம் இல்லாமல் உட்காந்துட்ருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த காலகட்டம் நீங்கள் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த நேரத்துலேயும் நான் தொழில் பண்ணி நான் நிறையா வருமானத்தை பார்க்கணுங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கான தொழிலுக்கான விதிமுறைகள்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த மீனராசியில் பிறந்த ஆண்களும் பெண்களும் இந்த நேரத்தில் நல்லா சம்பாதிக்க முடியும். என்னென்னு கேட்டிங்கன்னா, குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய தொழில்களை தான் இப்போ நீங்கள் கை வைக்கணும். திரும்ப சொல்லிடுறேன், குறைந்த முதலீட்டில் அதிகம் லாபம் தரக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் கை வைக்கணும். 2வது, நீங்கள் எந்த விஷயத்தை, அதாவது எந்த தொழிலை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த தொழில் அன்றாட தேவைக்கான தொழிலாக இருக்கிற மாதிரி பாருங்கள். அன்றாட தேவை, ஒரு மனிதனுக்கு அன்றாட தேவை என்ன? உணவு, உடை, இருப்பிடம். இந்த 3 சம்பந்தமான ஏதாவது ஒரு தொழில், இதுக்குள்ளே வரக்கூடிய ஏதாவது ஒரு தொழிலை தேர்ந்தெடுப்பது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அடுத்த 3வது விஷயம் என்னென்னா, இந்த நேரத்தில் கடின உழைப்பு அப்படின்றத விட ஸ்மார்ட்டாக யோசிக்கிறது. இப்போ இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி, இப்போ இருக்கிற சோசியல் மீடியாக்களை யூஸ் பண்ணி எப்படி உங்களுடைய வேலை தொழிலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுன்னு நீங்கள் எந்தளவு, ஏன்னா திட்டங்கள் தீட்டுவதில் மீனராசிக்காரங்களுக்கு நிகரே ஆளே இல்லை. அந்தளவுக்கு நல்லா ஒரு பிஸ்னஸ் ரீதியாக நல்லா திங்க் பண்ணக்கூடிய ஐடியா உங்களுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அதெல்லாம் அந்த மாதிரி திங்கிங் ஐடியாலாம் எனக்கு இல்லைங்கன்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, எனக்கு அந்த மாதிரி தொழில் சார்ந்தெல்லாம் எனக்கு எந்த எண்ணமே வரதே இல்லைங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அது உங்கள் ராசிக்கான அடையாளமே கிடையாது. உங்கள் ராசி மீன ராசினாவே தொழிலுக்கான எண்ணங்களும் அதற்கான சிந்தனைகளும் இருந்தே இருக்கணும். அதுதான் உங்கள் ராசிக்கான அடையாளமே. அப்போ அதற்கான திட்டங்களே நீங்கள் சிறப்பான திட்டங்களாக தீட்டுவதற்கான அந்த அந்த ஒரு டேலண்ட் உங்களுக்குள்ளே இருக்குது, அந்த திறமை உங்களுக்குள்ளே இருக்குது. அது நீங்கள் இல்லைன்னு நினச்சிங்கன்னா, அது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற திறமை வெளிக்கொண்டு வராமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போது இந்த காலகட்டம் நீங்கள் ஸ்மார்ட்டாக யோசித்து பிஸ்னஸ்க்கான விஷயங்களை நீங்கள் முன்னேற்பாடுகள் செய்வது, அதுதான் உங்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை காட்டும் அப்படின்னு நான் நம்புகிறேன். என்றைக்குமே ஒரு விஷயத்தை நீங்கள் மறந்துடாதீங்க. இது போன்ற சனிப்பெயர்ச்சி, ராகுகேது பயிற்சி, உங்கள் ஜாதகத்தில் நேரம் சரியில்லை, இது போன்ற எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு நல்லதை அடையக்கூடிய ஒரு மனிதனாக சிந்திச்சிட்டிங்க அப்படின்னாவே, அதற்கான விதிமுறையில் நீங்கள் அப்போ ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாவே, நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த மனிதனாக மாறிட்டீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மை. இதை நீங்கள் நம்பினாலும் நம்பினாலும் இதுதான் உண்மை. ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் ஒரு மனிதன் நல்லதை அடையக்கூடிய தகுதியுள்ள மனிதனாக இருக்கானா, அவனுக்கு இந்த கிரகங்களே வழிவிடும் அவனுடைய முன்னேற்றத்திற்கு. இந்த பிரபஞ்சமும் இறைவனும் அவனுக்கு பக்கபலமாக, நண்பர்களுடைய மனிதர்களுடைய துணைகள் இல்லைனாலும் இந்த இறைவனும் பிரபஞ்சமுமே உங்களுக்கு நண்பனாக வந்து நிற்பாங்க. இந்த உண்மைகளையும் இந்த தெளிவுகளையும் புரிந்து கொண்ட மனிதன் தன் வாழ்க்கையை சரி செய்து கொள்வான். சரி செஞ்சுக்கிறது தான் இங்கே விஷயமே, வேறு ஒன்றும் இல்லைங்க. யாருக்கும் பிறக்கும் போதே 100% பர்ஃபெக்டாக எல்லா விஷயங்களும் அமையிறதே கிடையாது. இந்த பதிவை பார்க்குறவங்களாகட்டும், நீங்கள், நான், எல்லாத்தையும் தான் நான் சொல்கிறேன். அவரவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ரீதியான தடுமாற்றங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் வேதனைகளும் இருக்கத்தான் செய்யும். அவன்தான் மனிதன். இது இயற்கை. சரிங்களா? அப்போ அதை எப்படி ஒரு மனிதன் எதிர்கொண்டு சரி செய்து கொள்கிறான்றது தான் இருக்குது புத்திசாலித்தனம். இங்கே நேரங்காலம் அதுக்காக வரட்டும், அதுவாக மாறும்னு சொல்கிறதெல்லாம் சும்மா. நேரமும் காலமும் அதுக்காகலாம் நம்மளுக்காகலாம் அது வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது. சரி, இந்த டைம் வந்து அவங்களுக்கு இந்த பிரச்சனை சரி பண்ணலாம் அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் இன்று எடுக்கக்கூடிய சிந்தனைகளும் முடிவுகளும் தான் நாளை உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்கும்.
இதுதான் நிதர்சனமான உண்மை. அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளையும் சொல்கிறேன். நடைமுறையில் எது சாத்தியமோ அதை நம்புங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு காரணம் வந்து இதுதான். ஆகவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நம்புகிறேன். இன்றைக்கி அடுத்த பதிவு நம்ம ஒன்று கொடுக்க போகிறோம். அதை நான் திரும்ப சொல்லிடுறேன். 30 வருஷத்துக்கு பிறகு சூரியன், சனி, செவ்வாய் இணையக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு. இதன் மூலமாக ஒரு ராசி மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்க இருக்காங்க. அது என்னன்றதை நான் அடுத்த பதிவில் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு பதிவுகளை பாருங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுடைய பேஜில் இந்த வீடியோக்கெல்லாம் நான் அந்த லிங்க்கெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அங்கேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பதிவுகளை பாருங்கள். எல்லா மீனராசிக்காரர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கணவர் பார்த்துட்ருக்கீங்கன்னா மனைவிக்கு ஷேர் பண்ணுங்கள். மனைவி பார்த்துட்ருக்கீங்கன்னா கணவனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆக மொத்தம் குடும்பத்தில் நல்லது நடக்கணும்னா குடும்பத்தில் எல்லாரும் ஒரு நல்ல மைண்ட் செட்டில் இருக்கணும். இருந்தால் தான் அந்த குடும்பம் அடுத்த நிலைக்கு போகும். சும்மா இங்கே ஒருத்தருடைய இதை மட்டும் மாற்றத்தை மட்டும் வச்சு இங்கே குடும்பத்தை ஃபுல்லாக மாற்றம் கொண்டு வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அந்த நல்ல எண்ணங்களும் சிந்தனைகளும் உதிச்சிட்டாவே அந்த குடும்பத்தின் முன்னேற்றத்தை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த கந்திருஷ்டியும் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் இறைவனுடைய குழந்தை போல நல்ல முன்னேற்றத்தை அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே, நன்றி, வணக்கம். இனியாவும் நல்லதே நடக்கட்டும்.